ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆறுதலின் ஜெப வேளைக்கு ஜேசி ஸ்டார் டிவி சார்பாக உங்களை இந்த யூடியூப் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்க அநேக காரியங்களுக்காக ஏங்கி தவித்து சோர்ந்து போய் காத்து கொண்டிருக்கலாம். அநேக நாட்கள் காத்திருந்து ஏமாற்றத்தினாலும் தோல்வினாலும் மனம் உடைந்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அன்பு தேவ பிள்ளைகளை, நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்கப்படும், விரும்பியது வருகிற பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொல்லுகிறார். நிச்சயமாக நீங்க நெடுங்காலமாய் நெடு நாட்களாக நெடு மாதங்களாக இன்னும் சொல்ல போனால் பல வருடங்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், வருத்தத்தோடு இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், கடன் பிரச்சனையோடு, வியாதியோடு, ஏதோ ஒரு விதமான போராட்டத்தோடு என்றைக்கு இந்த சூழ்நிலை மாறும், என்றைக்கு இந்த பிரச்சனைகள் மாறும் என்று சொல்லி அதை நினைத்து 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 எதிர்பார்த்து ஒருவேளை மனதளவிலே சோர்ந்து போயிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களுக்கு ஒரு முடிவு தருகிற தேவன் உங்க பட்சத்தில் இருக்கிறார். சொன்னார், நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை என்ன பண்ணுமா, இளைக்க பண்ணுமாம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அந்த நிலைமையில நீங்க சோர்ந்து உங்க இருதயம்லாம் தளர்ந்து உங்களுடைய எண்ணங்களும் நினைவுகளும் சிந்தனைகளும் தளர்ந்த ஒரு நிலையில என்னால இன்னும் முடியாது, என்னால இதுக்கு மேல ஓட முடியாது, வாழ முடியாது என்று சோர்ந்து போயிருக்கிறீங்களா? அதையெல்லாம் மாற்ற வல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார். நீங்கள் விரும்புகிறது வருகிற போல அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்ன அந்த அனுபவத்திலே கத்து நிச்சயமாக மனமகிழ்ச்சியான ஒரு புத்துயிர் தக்க ஒரு புது பலன் கிடைக்கத்தக்கதாக ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். நிச்சயமாக தொடர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் நம்பிக்கையோடு காத்திருங்க. ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கிற உங்க நிலைமையை கர்த்தர் நிச்சயமாய் மாற்றி ஆசீர்வதிப்பார். God bless you.